சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சிறு விஷயம் கூட ஏன் பெரிதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருதுகின்றாய்? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகள்தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். மற்றவர்களிடம் இருந்து எதையுமே எதிர்பார்க்காதே, மற்றவர்களுக்காக ஏங்காதே. கிடைக்காத அன்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சுயமரியாதையை அந்த இடத்தில் தொலைந்தும் போவதை நீ உணர மாட்டாய். யார் உன்னோடு இருக்கிறாரோ இல்லையோ, உன்னுடைய சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னுடைய மனக்குமுறல், உன்னுடைய அறிவை, இவை அனைத்தும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும்? என் பிள்ளை படும் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் நீ கடக்கின்றதை பார்த்து என் கண்களில் வேதனையை கண்ணீர் கொட்டுகின்றது. உனக்கான பக்க பலமாய் நான் இருக்கின்றேன். இன்று நீ வலியால் அழுகையில் நீ மனதில் படும் கஷ்டத்தையும் வேதனையையும் வெளியில் குமுறலாய் கொட்டி தீர்த்தாய். அதை பார்த்து உன் சாயப்பா அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கும் நீ இவை எல்லாமே முழுவதுமாக எடுத்து பார்த்தால் உன்னுடைய கோபமும் உன்னுடைய சுயமரியாதையையும் இழந்து மற்றவர்களுக்காக அன்பை ஏங்குவதும் தான் உன்னுடைய தவறாக இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கோபத்தை அனைத்தையுமே நீ இனி இழக்கப் போகின்றாய். நான் உன்னிடம் வருகையில் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான பொறுமையையும் உனக்கான தன்னம்பிக்கையையும் நீ பெறப்போகின்றாய். நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என்னுடைய சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம்தான் எனக்கு ஏற்பட்ட வலி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குகின்றேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துரோகங்கள், இவை அனைத்தையுமே இழக்கப் போகின்றாய். மாறாக உனது வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவே நான் உனக்கு பரிசளிக்கப் போகின்றேன். அதையே நீ பெறப்போகின்றாய். இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை மட்டுமே நீ தூக்கி எறிய வேண்டும். நீ என்னுடைய செல்லை பிள்ளை. உனக்கு என்ன தேவையோ அது உன்னை விட உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும். நீ நிம்மதியை மகிழ்ச்சியுடன் இருப்பாய். நிச்சயமாக இருக்க வைப்பேன். என்னுடைய அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்திருக்கும். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. உன்னுடைய துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்கவே அப்பா நான் ஆவலுடன் காத்து இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றி வைப்பேன். சகல சௌபாக்கியங்களும் இனிமேல் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. ஓம் சாய்ராம். நன்றி.